வணக்கம் அன்பு நண்பர்களே, மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ராஜினாமா செய்ய போகிறாரு. அவருடைய ராஜினாமா கடிதம் டெல்லி மேலிடத்துக்கு அனுப்பி வச்சாச்சு. அங்கிருந்து தான் இனிமேல் முடிவு செய்யணும். அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட போகிறார், வேறொரு தலைவர் வரப்போகிறார் அப்படிங்கிற அந்த வதந்தி 2 நாட்களாக தொடர்ச்சியாக பேசுபொருளாகவே மாறிட்டு இருக்கு. சாதாரணமான வதந்தியாக இருந்தது. அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா யூடியூப் சேனல்ஸ்லாம் அண்ணாமலை மாற்றப்படுகிறார், அண்ணாமலை ராஜினாமா அப்படிங்கிற தலைப்பில் விவாதங்களே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. உண்மையிலேயே அண்ணாமலை மாற்ற போகிறாங்களா, இல்லை அண்ணாமலை தான் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரா, என்னதான் பிரச்சனை அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். 2 நாட்களாக இந்த சர்ச்சை ஓடிட்டு இருந்தாலுமே இது சம்பந்தமான எந்த ஒரு தெளிவான பதிலையும் திரு அண்ணாமலை அவர்களும் சொல்லலை, பாஜக கட்சியிலேருந்தும் நம்மளுக்கு வரல. ஆனாலும் இந்த சர்ச்சை ஏன் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது, அதுவும் அண்ணாமலைக்கு மட்டும் ஏன் இந்த சர்ச்சை தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற கேள்வி நம்மளுக்கு இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் அவர் டெல்லி போகும்போதெல்லாம் இங்கே ஒரு ஈகோ சிஸ்டம் அவரை மாற்ற போகிறாங்க, டெல்லியிலேருந்து அவருக்கு ஓலை வந்திருக்கிறது, டெல்லியில் அவரை திட்டி அனுப்ப போகிறாங்க, இந்த மாதிரியான ஒரு டாபிக்ஸை, இந்த மாதிரியான ஒரு கமெண்ட்ஸை தொடர்ச்சியாக பரப்பிட்டே இருக்காங்க. இவங்களுடைய ஒரே டார்கெட் என்ன, இங்கே இருக்கக்கூடிய பாஜக அல்லாத அனைத்து கட்சிகளுடைய ஒரே டார்கெட் என்ன அப்படின்னா, எப்படியாவது அண்ணாமலையே இடம் மாற்றிடணும்ப்பா, அண்ணாமலை இருக்கக்கூடாது. இதனால்தான் இந்த 2024 தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறமா கனிமொழி அவர்கள் இந்த தேர்தல் முடிவுகளை பற்றி ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. பாஜக படுதோல்வி அடைந்து விட்டது, பாஜகவுடைய தலைமையை மாற்ற வேண்டும், அப்போது தான் பாஜக வளரும் அப்படின்னு சொல்லி கனிமொழி அவர்கள் பேட்டி கொடுக்குறாங்க. அதற்கு கூட அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தெளிவாக பதிலடி கொடுத்தாரு. எனக்கு ராஜினாமா பண்ணுற மாதிரி ஐடியா இல்லைங்க, ஒருவேளை அவங்க பாஜக கட்சிக்கு வர்றதா இருந்தால் சொல்லுங்கள், நான் ரிசைன் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு தெளிவாக சொன்னார். அதற்கு பிறகு கனிமொழி அவர்கள் அதை பற்றி பேசவே இல்லை. ஈவன் அண்ணாமலையை பற்றியே பேசலைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் யாரெல்லாம் அண்ணாமலையை பற்றி ஒரு மோசமான கமெண்ட் வைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே மிளகாயை கிடைச்ச மாதிரி ரிப்ளை கொடுக்கறது தான் திரு அண்ணாமலை அவர்களுடைய ஸ்டைல். அதை செய்கிறதுனால்தான் அண்ணாமலை அப்படிங்கிற பேர் இவங்க எல்லாத்துக்குமே உறுத்துது. திமுக எந்த ஸ்டைலில் பதில் சொல்லுமோ அதே ஸ்டைலில் தான் திரு அண்ணாமலை அவர்கள் பதில் சொல்கிறார். ஸோ இந்த விஷயம்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஆஃப்டர் பட்ஜெட் தாக்கல் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபி ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறது. இந்தி கூட்டணி எகிரி அடிக்கிறாங்க. பாராளுமன்றத்தில் அவங்களுடைய ஸ்பீச் ஒரு மிகப்பெரிய அளவில் பரப்பப்படுது. ராகுல் காந்தி ஒரு மிகப்பெரிய ஹீரோ மாதிரி முன்னெடுத்தப்படுறாரு. திமுக எம்பிக்கள் எல்லாரும் அப்படியே வாயடைச்சு போகிற மாதிரி கேள்விகள் கேட்குறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு நெரேட்டிவை இவங்க தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்காங்க இல்லையா. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இத்தனைக்கும் இந்தி கூட்டணி ஆகட்டும், ராகுல் காந்தி ஆகட்டும், இல்லை திமுக எம்பிக்கள் ஆகட்டும், இல்லை மற்ற கட்சிகள் எம்பிக்கள் ஆகட்டும், யாரெல்லாம் கேள்வி கேட்குறாங்களோ அதற்கு எல்லாத்துக்குமே வட்டியும் முதலுமா பாஜகவினர் பதில் சொல்கிறாங்க. அதில் எந்த குழப்பமும் இல்லை. ஆனால் அந்த பதில்கள் இங்கே இருக்கக்கூடிய மீடியாக்களால் டிஸ்கஸ் பண்ணப்படுறதே இல்லை. ராகுல் காந்தி பேசுகிறத தமிழில் டப் பண்ணி இங்கே இருக்கிற மீடியா ஒளிபரப்புறாங்கன்னா பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு நடுநிலைமை மீடியாவாக இருந்தாங்க அப்படின்னா இவங்க என்ன செய்யணும், பிரதமர் என்ன பேசினாரு அப்படிங்கிறத இங்கே நாட்டு மக்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி அந்தந்த மொழிகளில் வெளியிடுறது தான் நல்லது. அதை பாஜக செய்கிறாங்க. அவர் மன் கி பாத்தில் பேசுகிறது எல்லாத்தையுமே தமிழில் மொழிபெயர்ப்பு செய்து வெளியிடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது எத்தனை பேர் கேட்பாங்கன்னு தெரியாது. ஆனால் எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி பாஜக அரசை எதிர்த்து பேசிட்டாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவருடைய பேச்சை தமிழில் டப் பண்ணி இங்கே ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸ் எல்லாத்தையுமே ஒளிபரப்புறாங்க அப்படின்னா இங்கே எந்த அளவுக்கு ஒரு அரசியல் இருக்குது, எந்த அளவுக்கு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ண பார்க்குறாங்க அப்படிங்கிறத முக்கியமாக பார்க்கணும். இந்த இடத்துல தான் இந்த அண்ணாமலை அவர்களுடைய மாற்றம் அப்படிங்கிறது எதனால் இருக்கும் அப்படின்னு நம்ம திங்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. என்னுடைய அசம்ஷன் என்ன, ஏற்கனவே இந்த அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட போகிறாரு ராஜினாமா அப்படிங்கிற அந்த செய்தியெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே மத்திய பிரதேசத்தில் ராஜ்யசபா சீட்டு காலியாக இருக்குது. அந்த சீட்டில் அண்ணாமலையை நிறுத்தி அவரை எம்பி ஆக்க போகிறாங்க, அமைச்சராக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவலும் வந்தது. ஆனால் அதை பற்றி பெருசாக டிஸ்கஷன் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா அந்த மாதிரியான டிஸ்கஷன் வந்தது அப்படின்னா அது அண்ணாமலைக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு பண்ண மாட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே என்னுடைய யூகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை
அண்ணாமலையை வந்து ராஜ்யசபா எம்பி ஆகிறதுக்காக தான் இந்த மாதிரியான செய்திகள் கசிய விடப்படுதா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. ஏங்க இங்கே வந்து தலைவராக இருந்திருக்காரு, இன்னும் 1.5 வருஷத்தில் தேர்தல் நடக்க போகுது, கரெக்டாக 18 மாதம்தான் இருக்குது. இந்த சமயத்தில் போய் அவர் வந்து ராஜ்யசபா எம்பியாக போனார் அப்படின்னா என்னங்க நடக்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எல்லாமே தெரியுது. ஆனால் இது எல்லாத்தையும் விடவும் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழகத்தில் தேர்தல் நடக்கிற போது இங்கே பாஜக ஜெயிக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, அந்த நெரேட்டிவை உடைக்கணும். இதை எப்படி உடைக்கிறது? இப்போது இன்றைக்கி இருக்கிற தேதிக்கு திமுகவுடைய பிரச்சார பலம், கூட்டணி பலம், இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் அத்தனையும் அவங்க கையில் இருக்குது. பாஜக ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சாங்க அப்படின்னா அதுக்கு இங்கே வந்து வேறு மாதிரியான இட்டு கட்டி இங்கே வந்து ஒரு வேறு மாதிரியான கதையவே பண்ணி இங்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை பண்ணி விட்டுறாங்க. இப்போ பட்ஜெட்டே எடுத்துக்கோங்களேன், பட்ஜெட்டில் தமிழ்நாடுங்கிற பேர் இல்லை. அதை வச்சு இங்கே மாநிலம் முழுவதும் கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்துருக்கலாம், கம்யூனிஸ்ட் கட்சியாகட்டும், விடுதலை சிறுத்தைகளாகட்டும், இல்லை காங்கிரஸ் கட்சியாகட்டும், திமுகவாகட்டும், எல்லா ஊர்லேயும் போஸ்டர் அடிச்சிருக்காங்க. தமிழ்நாடை புறக்கணித்து விட்டது, தமிழ்நாடை வஞ்சிக்கப்பட்டது. அப்போ இந்த விஷயமெல்லாம் மக்களுக்கு போய் சேருமா சேராதா? அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறத அப்படியே தக்க வச்சுக்கணும், 2026 வரைக்கும் நம்ம இதை அப்படியே கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் திமுகவுடைய ஒரே நோக்கம். ஏன் அப்படி அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா அதற்கு காரணம் 2024 தேர்தல் ரிசல்ட். ஏன்னா 2024 ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணி பாஜக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி கிட்டத்தட்ட 10.5% தனியாகவும் 18.5% கூட்டணியாகவும் வாக்கு வாங்கிட்டாங்க. நிறைய இடத்துல அதிமுகவை பின்னுக்கு தள்ளிட்டு 2ஆம் இடம் வந்துட்டாங்க. பூத் வாரியாக கணக்கெடுத்தோம்னா நிறைய பூத்தில் முதலிடத்தில் இருக்காங்க. சட்டசபை தொகுதிகளில் வந்து கணக்கு வச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 80 தொகுதிகளில் அவங்க வந்து 2ஆம் இடம் வராங்க அப்படிங்கிறது ரிப்போர்ட். தேர்தலுக்கு பிறகும் இந்த கூட்டணியை அரவணைச்சு கொண்டு செல்வதில் அண்ணாமலை அவர்கள் முன்னணி வகிக்கிறார். எல்லா இடத்துக்கும் எல்லா இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திக்கிறாரு, ப்ளஸ் அவங்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்குறாரு. இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிறத தமிழகத்தில் வந்து ஒரு ஃபோர்ஸாக காட்டுறதுக்காக ஒரு பக்காவாக பிளான் பண்ணுறாங்க. இந்த கூட்டணி அப்படியே 2026 வரைக்கும் எடுத்துகிட்டு போகணுங்கிறது தான் திரு அண்ணாமலை அவர்களுடைய நோக்கம். ஆனால் இதற்கு மிகப்பெரிய தடையாக இருக்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த பாஜக எதிர்ப்பு மனநிலை இது வந்து திட்டமிட்டு உருவாக்கப்படுகிறது. இன்றைக்கி பாராளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் 40 பேர் இருக்காங்க. இந்த 40 பேரும் தமிழில் பேசுகிறது அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து டிவியில் வருது. தயாநிதி மாறன் பேசினாலும் சரி, ஆராசா பேசினாலும் சரி, கனிமொழி பேசினாலும் சரி, டிஆர் பாலு பேசினாலும் சரி, எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசை நோக்கி பயங்கரமாக கேள்வி கணைகளை தொடுக்கிறாங்க. அதற்கு அவங்களும் பதில் சொல்கிறாங்க. இப்போ நிர்மலா சீதாராமனை பார்த்து கேள்வி கேட்டாங்க, அவங்க பதில் சொன்னாங்க. மற்ற துறை அமைச்சர்களை பார்த்து கேள்வி கேட்டாங்க, அவங்க பதில் சொல்கிறாங்க. ஆனால் இந்த பதில்கள் இங்கே வர்றதில்லையே. அப்போ இதை எப்படி வந்து தீர்க்கிறது? ஸோ இந்த இடத்துல தான் இங்கே ராஜ்யசபா எம்பியாக அண்ணாமலை அவர்கள் டெல்லிக்கு போனார், பாராளுமன்றத்துக்கு போகிறாரு அப்படின்னா அவருக்கு ஒரு அமைச்சர் பொறுப்பு கிடைக்கிற போது அவர் அங்கே பதில் சொல்ல முடியும். ஏன்னா இங்கே எல் முருகனுக்கு ஒரு இணையமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. அவர் வந்து பதில் சொல்லி நம்ம பார்த்ததே இல்லை. அப்படியே அவர் பதில் சொன்னாலும் அவர் சொல்கிறதே இல்லைன்னு நான் சொல்லலை, அவர் பதில் சொல்கிறாரு. ஆனால் அந்த பதில்கள் இங்கே தமிழகத்துக்கு மக்கள் காதுக்கு விழறதில்லை. நிர்மலா சீதாராமன் அவர்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய அந்த பதில் சொல்கிற விதம் வந்து வேறு. அவங்க வந்து ஒரு டிக்னிட்டியாக, ரொம்ப பொலைட்டாக என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசிட்டு தான் வந்து பதில் சொல்லுவாங்களே தவிர திமுக மாதிரி இறங்கி அடிக்க மாட்டாங்க. ஆனால் பாராளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் 40 பேரை டேக்கிள் பண்ணணும் அப்படின்னா அவங்க எந்த லாங்குவேஜில் பேசுகிறாங்களோ அதே லாங்குவேஜில் பதில் சொல்லக்கூடிய ஒருத்தர் தேவை. அது அண்ணாமலையால் மட்டும்தான் முடியும். இன்னொரு விஷயம், அண்ணாமலை என்ன பேசினாலும் சரி இங்கே வந்து சென்சேஷன் ஆகும். ஏன்னா அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய ஃபாலோயர்ஸ் இங்கே ஜாஸ்தி. அவர் வந்து பாராளுமன்றத்தில் பேசினார்னா அதை எடுத்து இங்கே பரப்புறதுக்கு கட்சி சாராதவங்க கூட எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் அதுவே வந்து நிர்மலா சீதாராமன் பேசினதையோ எல் முருகன் பேசினதையோ யாரும் வந்து கேட்க போகிறதில்ல, யாரும் பேச போகிறதில்ல. மற்ற அமைச்சர்கள் யாராவது பதில் சொன்னாங்கன்னா அவங்க ஹிந்தியில் தான் பேச போகிறாங்க, நம்மளுக்கு புரியவும் புரியாது. இங்கே தமிழகத்தில் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பாஜக எதிர்ப்பு மனநிலையை திமுக இன்னும் பெருசாக்கணும் அப்படின்னு அவங்க விருப்பப்படுறாங்க. அதற்கான டார்கெட் வச்சு அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அப்படின்னா இதை உடைக்கணும் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் அமைச்சர் ஆகியே தீரணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா அவர் அங்கே பதில் சொன்னால் தான் அந்த பதில் வந்து இங்கே பிக்கப் ஆகும். ஒருவேளை அவர் அமைச்சர் ஆகிட்டார் அப்படின்னா
இங்கே தமிழ்நாட்டுக்கு எப்பெல்லாம் வராரோ அப்போல்லாம் வந்து அவர் ப்ரெஸ் மீட் கொடுப்பாரு. ப்ளஸ் திமுக சொல்லக்கூடிய பாஜகவுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு தெளிவான புள்ளி விவரத்தோட பதிலடி கொடுப்பாரு. அந்த பதிலடி மக்கள்கிட்ட போய் சேரும். அதுதான் இங்கே முக்கியம். ஏன்னா இங்கே நிர்மலா சீதாராமன் பேசுகிறதையோ, எல் முருகன் பேசுகிறதையோ, ஈவன் மோடி பேசுகிறதையோ கூட யாரும் இங்கே கேட்குறது இல்லை. ஆனால் அண்ணாமலை பேசினா அத்தனை பேருக்கும் போய் சேரும். ஒருவேளை இதுதான் ஒரு திட்டமாக இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய யூகம்தான். அப்படி இல்லைன்னாலுமே இந்த ராஜ்யசபா எம்பி மூலமாக அண்ணாமலை அவர்களை மத்திய அமைச்சர் ஆக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். இது வந்து கண்டிப்பாக நடக்கணும். அப்படி நடக்கலை அப்படின்னா இந்தி கூட்டணியோட கைகள் ஓங்கி கொண்டே இருக்கும். தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா சவுத்துலேருந்து எப்படியாவது பிஜேபியை அகற்றிடணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம். அவங்களுடைய நீண்டகால எண்ணமான அந்த பிரிவினைவாதத்துக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நாட்டை வந்து நகர்த்திட்டு போகிறாங்க. ஸோ இதையெல்லாம் தடுத்து நிறுத்தினோம்னா இங்கே வந்து பதில் சொல்லக்கூடிய ஒருத்தர் வேணும். அண்ணாமலை சொல்லக்கூடிய பதில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில், கேரளாவில் ப்ளஸ் தமிழ்நாட்டில் இந்த 3 ஸ்டேட்லேயும் வந்து போய் சேரும். ஏன்னா இந்த 3 ஸ்டேட்டுக்காகவும் பேசுகிறதுக்கு அங்கே பெருசாக ஆள் இல்லை. கேரளாவிலேருந்து ஒரே ஒருத்தர் தான் இருக்கார். தமிழ்நாட்டிலேருந்து யாருமே கிடையாது. ப்ளஸ் கர்நாடகாவில் பார்த்தீங்க அப்படின்னா தேஜஸ்வி சூர்யா அவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்க அங்கே லோக்கல் அரசியல் அவங்க பார்த்துக்குவாங்க. இந்த விஷயம் கண்டிப்பாக நடந்தே ஆகணும். ஆனால் இதற்காக வந்து அண்ணாமலையோடைய மாநில தலைவர் பதவியை பிடுங்கணுமா, அதை அவர் வந்து அந்த பதவியை துறக்கணுமா அப்படின்னு கேட்டால் தேவையில்லை. ஏன்னா மத்திய அமைச்சராகவும் மாநில தலைவராகவும் இருந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க பாஜகவில். அப்படி இருந்தாலுமே இந்த 2 பொறுப்பையும் சரியாக நிர்வகிக்கக்கூடிய திறமை திரு அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கிறது. இவர் மத்திய அமைச்சராக இருந்தார் அப்படின்னா அந்த கொண்டு வரக்கூடிய திட்டங்களுக்கு திமுக ஸ்டிக்கர் ஒட்டுறதையாவது தடுக்கலாம். ப்ளஸ் இவங்க இந்த ஃபால்ஸ் நெரேட்டிவை வந்து உடனடியாக தடுக்க முடியும். உடனடியாக அதுக்கு பதில் சொல்ல முடியும். முதல்வர் ஸ்டாலினில் ஆரம்பித்து அத்தனை பேரும் பொய்யை மட்டும்தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த பொய்யை வந்து அது பொய் அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட இங்கே ஆள் இல்லை அப்படிங்கிறது தான் நிலைமையாக இருக்குது. இப்போ அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டு தான் இருக்கார். ஆனால் அவர் ஒரு மத்திய அமைச்சராக பாராளுமன்றத்திலேயே வந்து கவுண்டர் பண்ணுறபோது இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். அதனால் என்னுடைய கன்க்ளூஷன் என்னென்னா, இது வந்து ஒரு செய்தியை கசிய விடுறாங்க, அண்ணாமலையை மாற்ற போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்கை வந்து உருவாக்குறாங்க. அந்த டாக் உருவாக்குறது மூலமாக மத்திய அரசு, அதாவது மத்திய மேலிட பாஜக வந்து எதையோ செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியுது. அது என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஆனால் என்னுடைய ஆசை, என்னுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ராஜ்யசபா எம்பி மூலமாக அண்ணாமலை அவர்களை மத்திய அமைச்சராக்கணும். மத்திய அமைச்சராகி பாராளுமன்றத்தில் அவர் வந்து டிஎம்கே 40 எம்பிக்களையும் டேக்கிள் பண்ணணும். ஏன்னா இங்கே 40 பேர் ப்ளஸ் வந்து ராஜ்யசபா எம்பிஸ் இதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 50 பேர் இருக்காங்க. 50 பேரோட கேள்விக்கும் வந்து பதில் சொல்லணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். 2026 தேர்தலில் இங்கே பாஜக கூட்டணி ஜெயிக்கணும், இல்லை குறிப்பிடத்தக்க வாக்கு சதவீதம் வாங்கணும் அப்படின்னா இது கண்டிப்பாக நடந்தே ஆகணும். அண்ணாமலை மத்திய அமைச்சராவது காலத்தின் கட்டாயம். இதை டெல்லி மேலிடம் செய்யுமா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.